இனிமே பேண்டே போடுனே. என்ன கிண்டலா இருக்கு? ஐயோ இல்ல, நல்லா இருக்கு. பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி தோணுது. பேக் தான் இப்ப ஃபேஷன். பேகியா? அதனா பேக்கி. உனக்கு ஒரு சாரி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா ஏதாவது நல்லதா ஒண்ணு வாங்கணும்ல, அப்ப வாங்கலாம்னு விட்டுட்டேன். நல்ல சாரி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு எல்லாம் நல்லதா இருக்கணும்ல. நேத்து நிறைய சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கையில 4 காசு சேர்ந்து ஆட்டம் தான். 100 200 பில்லுங்க உன் பாக்கெட்ல இருந்தது பார்த்தேன். எப்போது சும்மா ஒரு தமாஷ்காக தானே செலவு பண்றேன். இது என்ன புது வேஷமானவராயா? இதா நான் பேண்ட் போடலங்கிற குறை இனிமே வேண்டானதா. வேஷ்டி பழைய காலத்து ஃபேஷன் சில பேர் நினைக்கிறாங்க. மாமா, உங்க பேண்ட்ல எத்தனை பாக்கெட் இருக்கு? 3. இந்த பேண்ட் பழசா போனதுன்னு தெரியுங்களா? எதுக்குடா? எங்க அம்மா ஸ்டீல் பாத்திரம் வாங்குறதுக்கு என் பேண்ட்டையும் சட்டையும் போட்டு அம்மா பாத்திரம் வாங்கிட்டாங்க. உள்ள வழக்கு இருக்கா? பேசிக்கிட்டு இருந்ததுல வந்த விஷயத்த மறந்துட்டேன். மாங்காக்கு பணம் தரணும்ல. 2 நாளுக்கு அப்புறம் மாங்காய் பறிக்க ஆள் அனுப்புறேன். வரட்டுங்களா? வாடா. ஐயே கிழிஞ்சிருச்சு. தள்ளிட்டு வாடா. சரி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், பெரிய கடையா பார்த்து வாங்க, சின்ன கடையில வாங்காதேன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லிதான் கிடைச்சதுன்னா இப்படிதான் 4 பேர் பார்த்து சிரிக்கும்படி ஆயிடுச்சு. என்ன என்ன விக்ரமாடா, ஏன் தெரியல நடராஜமா ஆடுறேன். உனக்கு வேணுமா? ஹாய், நல்ல மனம். எங்க இருந்தா? துபாயில இருந்தா? எனக்கு தெரியா? கிடைக்கிறதுல அங்கேயே கொடுத்துடு. உனக்கு நான் வேற வாங்கி தரேன், போதுமா? அண்ணா, ஆட்டத்துல வருமானம் ரொம்ப மோசமாயிடுச்சுண்ணா. நேத்துக்கு நீலாங்கிற சந்த விளையாட்டுல ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு. இன்னொரு வாட்டி அடி வாங்கினா லாட்டி அடிக்க வேண்டியதுதான் சாப்பாட்டுக்கு. அடிப்போம் அடிப்போம். அடி அடி வேலையை பாடுறா, நான் அடிக்கிறேன். வானவராயா, எது வரைக்கும் போற? போறேன். டேய், கொஞ்சம் ஓடி அடி. ஐயோ அக்கா, அதுக்கு மேல சொல்லாத, அர்த்தம் மாறி போயிடும். என்னடா அர்த்தம் மாறி போயிடும்? புரிஞ்சுக்கல, தப்பிச்சுக்கிட்டோம். என்னடா சொல்றீங்க? என்ன சொன்னோம்? நாங்க ரேஷன் கடையை பத்தி பேசிட்டு. வானவராயா, நீ கிடைக்கிற காசெல்லாம் கரியாக்காம என்கிட்ட ஒரு 25 ரூபாய் குடியா. உனக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன். சீக்கிரமாடா. டீசல் என்ஜின் ஆச்சுன்னா எப்படி நான் ஸ்டார்ட் ஆகும்? 4 வீலர்ஸ் நான் சும்மா இருக்கேன்டா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இங்க தள்ளுங்கடா. நீங்க 2 பேரும் வந்து இங்கேயா உட்கார்ந்துருக்கீங்க? நானும் அண்ணனும் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீங்க ராகம் தேட்ட முன்னால தானே நிக்கிறேன்னு சொன்னீங்க. நாங்க எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? அது சரி, அண்ணாங்க? அண்ணா அங்க இருக்காரு. அண்ணன் பேண்ட் வாங்கலாம்னு. என்னன்னு? அண்ணனுக்கு பேண்டா? நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கிறேன். போட்டு பாக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம். என்ன விலை? 225 ரூபாய். ஐயோ, நமக்கு கட்டுப்படி ஆகாது. 150 ரூபாய் தரேன், கொடுக்குறீங்களா? இங்க எல்லாம் பிக்ஸட் பிரைஸ். வேண்டாம், பட பட. 5 வருஷமா விக்காம கிடக்குது, கொடுத்து ஒழிச்சு கட்டேன். அண்ணா கூப்பிடுறாங்கண்ணா. யாரு? உங்களை தானே. என்ன, ஒரு 200 ரூபாய் தரீங்களா? 175 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட என்னால் தர முடியாது. ஓகேவா? சரி சரி, போனி பண்ணுங்க. பேக் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், பெரிய கடைங்க ஷோவா இருக்கும்னு நாம ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி சின்ன கடையா இருந்தா நாம பேரம் பேசலாம், நல்லதாவும் கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. புரிஞ்சுதோ? புரிஞ்சுது. பாக்கி பாக்கி. சோக் சாப்பிடுறா. ஐயோ, இங்க வர. அண்ணகிட்ட கேட்டு வர. அண்ணகிட்ட. என்னடா
கேப்ரியா இது வரைக்கும் நாங்க இதை பார்த்தது இல்ல ஆமாண்ணே, நாங்களும் பார்க்கல. ஒரு வாட்டி அடி பார்க்கலாமே. ஐயோ அண்ணே, இந்த இடம் ஒரு மாதிரி இருட்டா இருக்கே. அதே இன்டர்வல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்க யாரையும் காணோம். உட்காருங்கடா. பர் ஹெட் 40 rupees. வாட்? ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஹோல் நைட்டுக்கா? 4 பேருக்கு 160 ரூபா. கூட்டல் கழித்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? பணம் முதல்ல கொடுக்கணும். ஏன் நாங்க தராம ஓடி போயிடுவோமா? அதுக்குள்ள சார் இங்க ரூல்ஸ் அப்படி. அப்படின்னு எனக்கு தேவையில்லை. வாங்கடா. ஒரு தடவை பாப்பேன். ஆமாண்ணே. பாப்பேன் நல்லா இருக்கு. 160 தானே? அண்ணன் கொடுப்பாரு, வாங்கிக்கிறேன். கொடுப்பா அண்ணே, கொடுங்க கொடுங்க. ஐயோ, அண்ணன் நல்லா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கணக்கு பண்ண 175 ரூபாய் செலவழிச்சு கடையில Dress எடுக்க, அது கிழிய, அந்த கௌரி முன்னால பதுங்க. உனக்கு இருக்கு ராஸ்கல். பொம்பளை வேஷம் கட்ட ஒருத்தனை தொட்டு பாக்குறதுக்காக நீங்கெல்லாம் என் 160 ரூபாய ஒழிச்சிங்க. அதனால யாருக்கும் ஒரு லாபம் இல்ல. நான் ஒரு தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். அதனால அடிக்கடி நீங்க அதை சொல்லி எனக்கு கிண்டல் பண்ண சரியில்லடா. ஒரு தூணுக்கு சேலை கட்டி விட்ட போதும் உங்களுக்கு. அதனால தான் எருமை மாதிரி இருக்கிற உங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகல. எருமையா இருந்தா பாலாது கறக்கும். உங்ககிட்ட அதுவும் இல்ல. அண்ணா நீங்க வருத்தப்படாதீங்க. இனி நான் ஒண்ணும் பேச மாட்டேன். வாயை பொத்திக்கிறேன். டேய், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ என்ன சொன்னாலும் சரி, அவரை என்னால் மறக்க முடியாது. காரணம் எங்கடா உங்க அண்ணா? உள்ள இருக்காரு. ஜாமீன் கொடுக்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. ஏதாவது கிடைச்சதா? எனக்கு ஒண்ணு கிடைச்சது. இங்க நான் டபுள் மீனிங்ல ஒரு டயலாக் விட்டேன். பார்ட்டிக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊரே போடுதான் இங்க. அப்ப அங்க வக்கீல் வந்ததுனால சும்மா விட்டாங்க. இல்லனா திருட்டு கள்ளக்கடத்தல் எதுவும் நடத்தலையே. அப்புறம் எதுக்காக இந்த அரெஸ்ட், ஜாமீன் எல்லாம்? 100-150 ரூபா வக்கீல் கொடுக்கணும். கோர்ட்ல அபராதம் வேற. எப்போ தானே மாட்டுறீங்க? அபராதம் கட்டுங்க. நாங்க குலுக்கி குத்துனா அது குத்தம். அரசாங்கம் கலக்கி குத்துனா ABCD சீரியல். அவங்க 1 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபா தராங்க. நாங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபா தரோம். அவங்க கலக்கி குத்துறாங்க, நாங்க குலுக்கி குத்துறோம். நீங்க எங்களை குலுக்காம குத்துறீங்க. அந்த ராணியை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம். ஜேம்ஸ் தான் அந்த முதலாளியை கொன்னா. எதா இருந்தாலும் அந்த மரணம் ஒரு விபத்து இல்ல, அது எனக்கு தெரியும். இனிமே நம்ம ஐட்டங்களை எடுத்து தூசு தட்டி வைக்கலாம் இல்லனே? இனி இந்த 3 சீட்டு மங்காத்தா எல்லாம் வேணாண்டா, வெறுத்துருச்சு. புரிஞ்சிருச்சு. கௌரிக்கு இது அப்பவே பிடிக்கல. அதான் இப்ப வெறுத்துட்டாரு. போட, உண்மையிலேயே வெறுத்துட்டு. இப்ப எல்லாம் வெறுக்கும். மாங்காய் சீசனும் ஆயிடுச்சு. இனி என்ன செய்யறது? ஏதாவது செய்யணும். 2-3 நாள் போட்டு சொல்றேன். கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். ஓஹோ, கல்யாணம். இனிமே மஜா தான். ஒரு 4 நாளா எந்த நுல்லே தீயாரு, அது 4 பேருக்கு தெரிஞ்சு போனா பேஜாரு. சரிகம பதனி எவ்வளவுக்கு? 2 ரூபாய்க்கு. சீக்கிரமா கூடிய. 2 ரூபாயா? அந்த போர்டை கொஞ்சம் பாரியா. 2 ரூபாய் தூக்கின்னு வந்துட்டான் இவன். டவரா தலைக்கு ஒரு தலப்பா வேற. 10 தானே? இந்தா 10. புடி புடி. கொண்டா. இந்தா 10. நானும் 10. குடு குடு. இந்தா புடி டோக்கன. இந்த புடி. நீ புடி. இங்க குடு. என்னப்பா கலர்? ரெட். ரெட். ரெட்ல வை. ரெட் உனக்கு? இதே ரெட்ல வை. ரெட் எல்லாருக்கும் ரெட். தூசி எடு. இங்க கொடா கொடா. எங்க கொடு. தரையா? குத்துறேன். டேய் பாத்துடா. பார்த்தேன். white 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 blue 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 last chance yellow 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 game over ஏன்டா மூக்க புடுங்கற? ஏன் காசு? 100 ரூபாய் டோக்கன் எடு. தொண்டது கொஞ்சம் இந்த காதுறாதே. போடா. 100 ரூபாய் டோக்கன் எடு. கொடாங்க கொடாங்க. கொண்டாங்க. நீங்க பாத்துறீங்க. நீங்க கொண்டாங்க. இந்த ரெட்ல வை. டேய் அந்த ஊசியை கொண்டா. கொண்டாங்க. அட போடா. போங்கடா. நீ பாத்துறேன். ப்ளூ போயிடுச்சுடா. அடி yellow yellow
அடி அடி இதையாவது போர்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஐயோ அண்ணன் வர்றாரா? அண்ணன் வர்றாரு. அண்ணன் கையில இருந்த காசெல்லாம் ஊசி எறிஞ்ச விட்டுட்டாங்க. காசெல்லாம் போயிடுச்சு. நான் ஆடாதேன்னு சொன்னேன் இவங்கிட்ட. நான் அப்பவே சொன்னேன். என்ன தடவை விளையாட போனீங்க? 2 பேரும் சொன்னாங்க. சொன்னேன். பாத்தியாடா இவனை? நான் ஒண்ணு சொல்லியே. ஒரு கருப்பு குத்துங்க. அப்படியே அண்ணா இன்னொரு கருப்பு குத்துங்க. அப்படியே அண்ணா இன்னொரு கருப்புன குத்துங்க. அண்ணா ஒரே ஒரு சவுப்புன குத்துங்க. சூப்பரா. அண்ணா எடுத்துக்குறா. அண்ணா அடிங்கண்ணா. திருப்பி அடிங்கண்ணா. எனக்கு சவுப்பு, எனக்கு வெள்ளை. அண்ணா ஒரு வெள்ளைல குத்துங்க. கரெக்டா பாத்து குத்துங்க. வெள்ளை. அப்படிதானே. டபுள் ஒயிட். ஒயிட் லக்கி. இதெல்லாம் எடுத்து அப்படியே ரெட்ல வை. வெய்யா. ஊசி எடு. ரெடியா? ஊசி போடு. அண்ணா குத்துங்க. இனிமே டோக்கன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் வாங்க எங்க வை. நெக்ஸ்ட் சான்ஸ். ஹலோ, எனக்கு 3 சான்ஸ் இருக்கு, 2 தான் எரிஞ்சிருக்க. 6 தடவை எரிஞ்சீங்கல்ல, இனிமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற தலைவா? 3 சான்ஸ்னு சொன்னா 9 தடவை எரியலாம். நான் 6 தடவை தான் எரிஞ்சிருக்கேன். சீக்கிரம் அந்த ஊசியை தாயா. தர முடியாது. அப்படி சொன்னா ஒருத்தன் இங்க ஆட விட மாட்டோம். டேய், இத கொடுத்து அந்த ஊசியை வாங்கடா. வாங்கடா. ரெடியா ஊசியா? டோக்கன் சீக்கிரம் முடியா. மூஞ்சில வச்சு பின் அடிச்சிருவான். டேய் புடிடா. டேய், வாங்கடா. டேய், வாங்கடா. என்னடா? நான் போகடா. தலைவா, கொஞ்சம் வெளியே வாயா. வாங்குறல்ல. கையேட்றா. ஏட்றா. கொடுத்த காசை வாங்கிட்டு போ. வாடகை 75 ரூபா. பாம்புக்கு வாடகை 125 ரூபா சொல்லி 100 ரூபா கொடுத்தேன். பாம்பு 1 15 ரூபா வச்சு 5 பாம்புக்கு 75 ரூபா. டீ காபி சாப்பாடு 75 ரூபா. அந்த தீப்பெட்டி ஏறி. போலீஸ்காரனுக்கு 10 ரூபா. ரெக்கார்ட் டான்ஸுக்கு 100 ரூபா. உடம்புல ஒண்ணு மேல அந்த பொண்ணுக்கு 100 ரூபாய் கொடுத்தியா? அந்த வத்தல் எங்க ஆச்சு? நான் தான் ஆனேன். ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க கூலி எவ்வளவு தெரியுமா? டேய் படா. பட்டாசுக்கு 15 ரூபா. பழைய கோட்டு மெடல் வாடகை 15 ரூபா. பஸ் கூலி 18 ரூபா 60 காசு. மொத்த செலவு 508 ரூபா 60 காசு. வரவு 356 ரூபா. கம்பெனிக்கு நஷ்டம் 152 ரூபா 60 பைசா. நான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன். ஒரு 100 தடவை சொல்லிருக்கிறேன் உங்ககிட்ட. பாம்பு ஒண்ணும் என் பழப்பே கெடுத்த. டேய் அதுல எவ்வளவு இருக்கு நின்றா? எவ்வளவு இருக்குன்னு என்றான்றல. வலிக்குது. போற 60 காசு இருக்கு. இன்னொரு 250 ரூபா இருந்துச்சுன்னா டீ கடைக்கார ராமநாயர் கிட்ட இருந்து கடன் வாங்கின 250 ரூபாயை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அதுல இருந்து ஒரு 25 ரூபா எடுத்தா கிட்ட கொடு. ஒரு 10 எடுத்து அந்த பாம்பு கிட்ட கொடு. அப்ப ராமநாயருக்கு எப்படி கொடுப்பேன்? ராமன் நாயர் கிட்ட நம்ம எல்லாருமா போய் மாவு ஆட்டுவோம். மாவு வேண்டாண்ணே, ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கீங்க. அட வாங்கிக்கம்மா. உன்ட்டே குடுறா. போய் நல்லா தின்னு போ. டேய் முரளி, ஆ எப்படிடா இருந்தது பாம்பு வேடிக்கை? பாம்பு வேடிக்கையில வந்த பணத்தை மொத்தமா எண்ணிட்டு இருக்கிறோம். காலையில வாங்கிட்டியா அவன் பணத்தை? மைனர் எஸ்ஐயா இருக்குமோ? ஆஷா, நீ உள்ள போ. சுமதி உள்ள போ. வெளியே நிக்கிறீங்க. அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த மைனர் உங்களை என்ன பண்ணா? எங்களை ஒண்ணும் பண்ணல. போய் சொல்லாதீங்க. அந்த ஆள் என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு உங்ககிட்ட வந்து தகராறு பண்ணிட்டு போனான்ல, ஆ. அந்த ஆள் பழைய விரோதத்தை ஒன்னும் மறக்கலண்ணே. வீடுங்க என்ன போட்டோம்.
இது என்னென்ன கையில பார்சல் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் புது வேலை எப்படி இருக்குண்ணே? ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்க விஷயத்த சொல்லுங்க. சுமதி, போய் 2 கிளாஸ் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வா. சரிண்ணே. ஆ. போட்டேனா ரெண்டு? ஏய், ஏராளமான சர்ப்ப யாகங்களை நடத்தி வேர்ல்டு லெவல் கணக்கிலடங்கா மெடல்களை பாரி பாரி கொட்டியவர் தான் ப்ரொஃபசர் சங்கர் 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 சங்கர். என்னை புரிஞ்சவர்களே, மதிப்பிற்குரிய மகாஜனங்களே, ஏதோ ஒரு மனிதர் ஒரு கண்ணாடி கூட்டில் விஷம் கொண்ட பயங்கர சத்தங்களுடன் தினம் வாழ்ந்து வருகிறார். தைரியம் உள்ளவர்கள் முன்னே வாருங்கள், இங்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள். என்ன அது? மைக்